ஹலோ கைஸ், வணக்கம். நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ரோ கார்டை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன பிளேஸ்னால் மரீனா சைட். ஓகே, we can come from மெட்ரோ ஆல்சோ. நம்ம வந்து மெட்ரோலையும் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து வரலாம். ஓகே, மெட்ரோ கார்டு வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா துபாய் மெட்ரோவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ராம் இருக்குது, ட்ராம்லேயும் யூஸ் பண்ணுறோம். பஸ்ஸில் போகிறதா அப்படி இருந்தாலும் நம்ம வந்து மெட்ரோ கார்டு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இங்கே வாட்டர் பஸ்ஸும் இருக்குது. வாட்டர் பஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக ரோட்லேயும் போகும், வந்து வாட்டர்லேயும் போகும். ஆனால் அதுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து நம்ம புக் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து போகணும். அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிஸ்லேயும் வந்து இப்போலாம் மெட்ரோ கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்க்கிங் மீட்டர்ஸு, இந்த நம்ம வந்து கார் பார்க்கிங் மிஷின்லேயும் வந்துட்டு மெட்ரோ கார்டை வச்சு நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்துட்டு மெட்ரோவில் வந்து சின்ன சின்ன ஜூம்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன மினி கிராசரி ஷாப் மாதிரி ஒன்று இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் அவங்களோட மெட்ரோ கார்டு யூஸ் பண்ணி எது வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதாவது அங்கே என்னென்ன விற்பாங்கன்னா சாய், சாக்லேட், அந்த மாதிரி தேவையான ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து நீங்கள் மெட்ரோ கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்க்கு, அதாவது ஜபில் பார்க், அந்த மாதிரி பெரிய பெரிய பார்க்கெலாம் வந்து நமக்கு வந்து 5 dirham பே பண்ணால் தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் வந்து நம்ம மெட்ரோ கார்டை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோ கார்டு வந்து 4 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து சில்வர் நூல் கார்டு. இங்கே மெட்ரோ கார்டை வந்து நூல் கார்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து 25 dirham. அந்த கார்டோட அமௌண்ட் வந்து 6 dirham. பேலன்ஸ் வந்து 19 dirhams வந்து கார்டில் இருக்கும், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து இந்த சில்வர் கார்டு தான். இதோட வேலிடிட்டி வந்து 5 years. சப்போஸ் 5 yearsல இந்த கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஆனால் நான் ஆல்ரெடி வந்து இதில் ஒரு 100 dirhamஸோ 200 dirhamஸோ நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா அது அப்படியே வந்து நீங்கள் நியூ கார்டு வாங்கும் போது அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பைரி ஆகுறதுனால உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. 5 வருஷத்தில் வந்து இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு நியூ கார்டில் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது நூல் கார்டு வந்து கோல்டன் நூல் கார்டு. இதோட காஸ்ட்டும் வந்து எக்ஸாக்ட் 25 dirhamல தான் வருது. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ப்ரீமியம் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக, அதாவது கோல்டு கிளாஸ் கேபினெட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக இது வந்து மெட்ரோ அண்ட் ட்ராமில் வந்து அக்சபிளாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ப்ரீமியம் கிளாஸில் போய்க்கலாம், அங்கே ரொம்ப கூட்டம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இதோட வேலிடிட்டியும் வந்து 5 years தான். நீங்கள் வந்து கோல்டு கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரெகுலர் ட்ராவல் ஃபீஸோட டபுளாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் கோல்டன் கிளாஸோட ஃபெசிலிட்டி. இப்போ நீங்கள் மினிமமாக ஒரு ஸ்டாப்புக்கு நம்ம மினிமம் சார்ஜ் வந்து 3 dirhamனா கோல்டு கிளாஸில் வந்துட்டு மினிமம் சார்ஜபிள் வந்து 6 dirhamஸாக இருக்கும். இப்போ தேர்ட் நூல் கார்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளூ நூல் கார்டு. இது வந்து 70 dirham ஆஃப் காஸ்ட்டு. ஃப்ரீக்வன்சி ட்ராவலருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த கார்டு வந்து டிஸ்கவுண்ட் நோல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 70 dirhamக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 20 dirhams தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த கார்டோட வேல்யூ வந்து 50 dirhams. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இந்த டிஸ்கவுண்ட் கார்டை வந்து ஒன்லி 1 dirham ஆர் 2 dirham அந்த மாதிரி தான் வந்து கட் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த ப்ளூ நூல் கார்டு. ஸோ மேக்ஸிமம் இந்த கார்டு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த துபாயில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சில்வர் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் இப்போது வந்து நான் வந்து கார் வச்சுருக்கேன், ஆனால் வந்து ஒரு டைமுக்கு தான் நான் போகணும் அப்படின்னா இதுதான் டெம்ப்ரவரி. 4th வந்து ரெட் நோல் கார்டு. இது வந்து டெம்ப்ரவரி நோல் கார்டு. அதாவது டூரிஸ்ட்டோ இல்லை வந்து எப்போயாவது ஒரு தடவை நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கோ வந்து இது வந்து யூஸ் ஆகும். இந்த டிக்கெட் இது வந்து பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இது வந்து டிக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ 10 தடவை மட்டும்தான் நீங்கள் செக்இன் செக் அவுட் பண்ணி நீங்கள் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து
5 days பாஸ் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட வாலிடிட்டி வந்து 90 டேஸு. ஆனால் 10 டைம் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். நீங்கள் தூக்கி போட்டு திரும்ப வந்து வேறு டிக்கெட் நீங்கள் வாங்கிக்க வேண்டியது. நான் இப்போ வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கார்டை பற்றி சொன்னேன். இதில் வந்து நீங்கள் பாஸ் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 1 month 2 month 3 monthக்கு இல்லை 1 year கூட வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேர்ஸும் வந்து இருக்கும். நம்ம வந்து ரெகுலராக ஒரு பிளேஸ்க்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜோன் பொறுத்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ் கூட நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடாக எங்கே வேணால் போய்க்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்னால் வந்து 30 டேஸுக்கு நான் வந்து 2 டைம் தான் போகணும் அப்போலாம் கிடையாது. அன்லிமிட்டட் தான், நீங்கள் எங்கே வேணால் எப்படி வேணால் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய மெட்ரோ கார்டு பற்றி நான் சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு பிளேஸில் நின்று. அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் வருது. ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நார்மலாக நம்ம வந்து 5 கிராம் யூஸ் பண்ணி நம்ம போகிறோன்னா கோல்டில் வந்துட்டு 10 கிராம் ஆகும் இந்த சேம் பிளேஸு. இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குது. 5 years ஒன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த மெட்ரோ கார்டை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம எப்போவுமே வந்து டேப் அவுட் வந்து பண்ணணும். மெட்ரோலேருந்து இறங்கி எந்த ஸ்டாப்பாக இருந்தாலும் நீங்கள் அடுத்தது ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பஸ் வந்து அந்த சேம் ஜோனுக்குள்ளே போகுது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். 1/2 hourக்குள்ளே நீங்கள் அடுத்த பஸ் மாறினா. சப்போஸ் வந்து நீங்கள் ஏறிட்டு பஞ்சின் பண்ணிவிட்டு பஞ்ச் அவுட் பண்ணாமல் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7 dirham கிட்ட பிடிச்சிப்பாங்க. உங்களுக்கு தான் நஷ்டமாகும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இந்த மெட்ரோ கார்டு யூஸ் பண்ணுறதுல. ஓகே, ரவுண்ட் பண்ணி இங்கே உள்ள ஏரியாவெல்லாம் பார்த்துருங்க. அப்படியே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டூரிஸ்ட்டு ஃபாரினர்ஸு எல்லாருமே இங்கே வருவாங்க. நீங்கள் வந்து இந்த ஊரோட UAEயோட கொடியெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஃப்ளாக் இருக்கும். இங்கே நேஷ்னல் டேனா 4 நாள் வந்து லீவ் விட்டுருவாங்க, ஹாலிடே மாதிரி. எல்லா இடத்துலையும் ஆஃபர் போகும். இது வந்து டிசம்பர் மாதம் அப்படிங்கிறனால கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் எல்லா இடத்துலையும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளாகு இன்னும் வந்து நாளைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரபிக் பீப்புளெலாம் நல்லா மெஹந்தி இதெல்லாம் போட்டுட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் செலிப்ரேஷன் பண்ணாங்க இந்த நேஷ்னல் டேவை. அதுவும் கொஞ்சம் கிளிப்பை எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ துபாய் பற்றின அப்டேட் நான் போடும்போது உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய்.